2018ஆம் ஆண்டு கன்னியாகுமரியில் உள்ள எல்லா லாட்ஜுகள், அது விதிமீறலில் கட்டப்பட்ட லாட்ஜுகள், வரமுறைக்கு அதிகமாக உள்ள அளவுக்கு மேலே கட்டின லாட்ஜுகள், அப்புறம் சிஆர்எஸ், அதாவது கடல் பாதுகாப்புக்கு ஏரியாவுக்குள்ள ஜோனுக்குள்ளாடி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு எதிராக 2018 தொடுக்கப்பட்ட வழக்கில் ஆல்ரெடி 2019, 2018 சசிதரன் அவர்கள் வந்துட்டு, நீதியரசர் சசிதரன் அவர்கள் இதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கொரோனா போன்ற விஷயங்கள் வந்ததுனால அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் நடைமுறைக்கு வராமல் அப்படியே தேக்கத்தில் இருந்தது. இப்போ நீதியரசர் சுப்பிரமணியம் அவர்கள் 2019 உள்ள அந்த வழக்கை மறுபடியும் அவர் எடுத்து அது மறுபடியும் விசாரித்து இந்த இதுக்கு இப்போ வந்துட்டு விதிமீறல் கட்டிடங்களுக்கு வந்துட்டு அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கும். ஏற்கனவே கொடுத்த ஆர்டரில் ஏன் நடவடிக்கை எடுக்கலை என்பதையும் அவங்க கேட்டு 2 வாரத்தில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக 2018 நான் வந்து வழக்கு தொடர்ந்திருந்தேன். என்னோட வழக்கை அடிப்படையாக வச்சு இன்னைக்கு வந்துட்டு நீதியரசர் இந்த வழக்கில் வந்துட்டு தீர்ப்பளித்தது வந்துட்டு ஒரு பெரிய மகத்தான விஷயம். அடுத்த கட்டமாக 2 வாரத்தில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் அரசு அதிகாரிகள் இதில் எப்படி நடவடிக்கை எடுக்காங்கன்னு பார்த்துட்டு, நடவடிக்கை எடுக்கலைன்னா எந்தெந்த விஷயங்களை நடவடிக்கை எடுக்கலை, எந்தெந்த விதிமுறைகள் மேலே அவங்க வந்துட்டு நடவடிக்கை எடுக்கலைன்றதை ஆய்வு பண்ணி எங்கள் தரப்புலையும் நாங்கள் அதுக்கான ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு என்ன உதவி பண்ணணுமோ அதை நாங்கள் செய்வோம். என்னோட பேர் சாமுவேல் பிளெஸின் லாய், கன்னியாகுமரியிலேருந்து இந்த வழக்கு